ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஆனியன் சட்னி தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு பெரிய வெங்காயம், பூண்டு உரித்து எடுத்து வச்சுக்கோங்க, ஒரு கையளவு. ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாயை வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு நல்லா வணங்கினதும் வரமிளகா, பூண்டு நல்லா வணங்கிடுச்சு. இப்போ பூண்டு சேர்த்துக்கலாம். பூண்டு சேர்த்து நல்லா ரோஸ்ட் ஆகட்டும். நல்லா கோல்டன் கலர் ஆனதும் வரமிளகா ஆட் பண்ணிக்கலாம். வரமிளகா ஆட் பண்ணிவிட்டு அது நல்லா ட்ரை ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை எடுத்துக்கலாம். வெங்காயத்தையும் நல்லா வணங்க விட்டுருங்க. கொஞ்சமாக உப்பு, தேவைக்கு ஏற்ற மாதிரி உப்பு போட்டு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஒரு மிக்ஸர் ஜாரில் ஆட் பண்ணி நல்லா இந்த மாதிரி அரைச்சிங்கன்னா நல்ல பேஸ்ட்டாக கிடைக்கும். தோசை, நார்மல் தோசை, பொடி தோசை, எல்லா தோசைக்கும் ஆட் ஆகும். சப்பாத்தி, கோதுமை தோசை எல்லாத்துக்குமே இந்த சட்னி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிளான டிஷ்ஷு தான். நம்ம பொடி தோசை போட்டுக்கலாம். ரெண்டு பக்கமும் எண்ணெய் ஊற்றி திருப்பி விட்டுக்கலாம். தோசை ஊற்றியாச்சு. இப்போ நம்ம எடுத்து சர்வ் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க. ஈஸியான, நைட்டில் வேலைக்கு போயிட்டு வரவங்களுக்கு ரொம்ப ஈஸியான ஒரு டிஷ்ஷு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப